வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, துணை தேடும் நெஞ்சம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெங்கட் ஸ்டுடியோவில் படங்களை எல்லாம் அழகாக வைத்தாள் சுனிதா. டையை கழற்றிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் வெங்கட். சுட சுட ஒரு கோப்பையில் டிகிரி காஃபியை தந்தாள் சீதா. அதை குடித்துவிட்டு தேவாமிர்தம் குடித்ததை போன்று ஆனந்தமடைந்தான். என்னண்ணா, இன்னைக்கு காஃபி எப்படி இருக்கு? தேவாமிர்தமா இருக்கு சீதா என்று கூறிவிட்டு அப்படியே வெங்கட் கண் அயர்ந்தான். சரி, அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கட்டும் என்று நினைத்து மின் விசிறியை ஓடவிட்டாள் சீதா. நான் போயிட்டு வரமா என்று கூறினாள் சுனிதா. சுனிதா, நாளை காலையில கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. என்னம்மா, ஏதாவது விசேஷமா? நாளைக்கு வா, அப்புறம் சொல்றேன் என்றாள் சீதா. சுனிதா புறப்பட்டு போனாள். வெங்கட் கண்களில் அந்த பாப்புவின் படமும் அதை கையில் பிடித்தபடி ஒரு அம்மா இருப்பதும் போன்ற ஒரு காட்சி வந்து வந்து போனது. அந்த அம்மாவின் முகத்தை மனக்கண் முன் உற்று நோக்கினான். இப்போது தெளிவாகியது. இதுவரை அவன் பார்த்த எல்லா முகத்தை காட்டிலும் இந்த முகம் திருப்தியாக இருந்தது. அது வேறு யாருடைய முகமும் இல்லை, அது சுனிதாவின் முகம்தான். சுனிதாவை உட்கார வைத்து அருமையான ஓவியம் வரைந்தால் நிச்சயம் அது மேனேஜர் மணி மட்டுமின்றி மக்களையும் நன்கு ஈர்க்கும் என்று எண்ணினான். அந்த பெண் சுனிதாவை மாடலிங்காக இருக்க சொன்னால் ஒப்புக்கொள்வாளா? எப்படி சொல்வது? சீதாவை வைத்து கேட்க சொன்னால் வேறு வினையே வேண்டாம். சீதா என் மீது கண்டபடி சந்தேகப்படுவாள். அந்த பெண் சுனிதாவை வேலையில் இருந்து நீக்கிவிட்டாலும் விடுவாள். வேறு வழி தெரியவில்லையே. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்றவாறு எண்ணிக்கொண்டிருந்தான் வெங்கட். அண்ணா, நேரமாச்சு, எந்திரிங்கோ என்று கத்தினாள் சீதா. விழித்தெழுந்து மணியை பார்த்தான். மணி 9 அடித்தது. அடே அப்பா, நான் இவ்வளவு நேரமா தூங்கி இருக்கேன் என்று ஆச்சரியப்பட்டான் வெங்கட். ஆமா, நீங்க அசதியா தூங்கிட்டீங்க, அதனால தான் நான் உடனே எழுப்பல என்றாள் சீதா. இந்த குட்டி தூக்கம்தான் ஒரு நல்ல மாடலை கண்களுக்கு காட்டி உள்ளது. அதை எப்படி சீதாவிடம் சொல்வது என்று புரியாமல் தவித்தான் வெங்கட். ஏன்னா, யாரோ மாடலுக்கு பெண் வேணும்னு கேட்டதா சொன்னீங்களே, கிடைச்சிட்டாளா? கிடைச்சிடும்ங்கிற நம்பிக்கை இருக்கு என்றான் வெங்கட். சரிண்ணா, சாப்பிட வாங்கோ என்று அழைத்தாள் சீதா. சுனிதா காலை 6 மணிக்கெல்லாம் சீதா வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாள். கதவை திறந்து சுனிதாவை வரவேற்றாள் சீதா. சுனிதா, சீக்கிரம் பாலை காய்ச்சி காஃபி போடு. டிகாக்ஷன் காலையிலேயே இறக்கி வச்சிருக்கேன். ஐயாவுக்கு காஃபி போட்டு பெட்ரூம்ல வச்சிரு. சீக்கிரம் பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி வச்சிரு. நான் போய் ஸ்நானம் செய்துட்டு வந்துடுறேன். ஆமா, நீ ஸ்நானம் செய்துட்டியா? என்னம்மா அப்படி கேட்டுட்டீங்க? நான் சின்ன வயசுல இருந்து பிராமண வீடுகள்ல தானே வேலை செய்யறேன். குளிக்காம வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க குப்பத்திலேயே குளிச்சுட்டு வர முதல் ஆள் நான் தான். உடம்புக்கு முடியலைன்னா கூட அதிகாலையிலேயே குளிச்சிடுவேன் என்றாள் சுனிதா. சரி, நீ வேலையை மடமடன்னு முடி, நான் ஐயாவுக்கு சமைச்சுடுறேன். இன்னைக்கு மாதுங்கா போகணும். நம்ம ஃப்ளாட்ல இருந்த மஞ்சுளா மாமி மாதுங்கா போயிட்டாங்க தெரியுமா என்றாள் சீதா. தெரியுமா? அவங்கள பார்க்க மாதுங்கா போக போறீங்களா? ரொம்ப கரெக்ட். நான் மாதுங்கா போக போறேன்னு அண்ணா கிட்ட கூட சொல்லல. அவருக்கு நீயே சாப்பாடு போட்டுடு. அப்போ நீங்க சாப்பிடலையா அம்மா? இல்ல, நான் காலையிலேயே காஃபி சாப்பிட்டுட்டேன். எனக்கு மஞ்சுளா மாமி ஆத்துல தான் சாப்பாடு என்ற பெருமையுடன் கூறினாள் சீதா. சுனிதா காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். அரை தூக்கத்துடன் அரை நிஜாருடன் படுத்திருந்தான் வெங்கட். மெதுவாக பக்கத்தில் உள்ள ஒரு மேஜையில் காஃபி கோப்பையை வைத்தாள் சுனிதா. காஃபியா? சரி சரி, கொஞ்சம் காலை அமுக்கி விடுறியா என்றான் வெங்கட். ஐயா, நான் சுனிதா. அம்மா சமையக்கட்டுல சமையல் செய்றாங்க. சுனிதா குரலை கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து பக்கத்தில் இருந்த கையிலையை கட்டி கொண்டான் வெங்கட். வெட்கத்தில் முகத்தை மாத்திரம் திருப்பிக் கொண்டாள் சுனிதா. என்ன, சீதா சமையல் செய்யறாளா? இத்தனை காலையில என்ன விசேஷம் என்று கேட்டுக்கொண்டே காஃபி குடித்தான் வெங்கட். அம்மா மாதுங்கா போறாங்களாம், அதனால தான் சீக்கிரம் சமைக்கிறாங்க என்றாள் சுனிதா. மாதுங்கா ஏன் போகணும்? அங்க யார் இருக்கா இவளுக்கு என்று யோசித்தான். பிறகு பாத்ரூமுக்குள் சென்று காலை கடன்களை ஒவ்வொன்றாக முடித்தான். கடைசியாக குளித்துவிட்டு வெளியில் வந்தான். படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் சீதா. வந்தண்ணா, நேத்திக்கு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். மாதுங்கா போன மஞ்சுளா மாமி நல்லா செட்டில் ஆயிட்டாங்களாம். என்ன அவ ஆத்துக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லி ஃபோன் செய்தா. நேக்கு அவ ஆத்துல தான் சாப்பாடு.
உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். நீங்க ஆஃபீஸ் போகும்போது சாப்பிட்டுட்டு போங்கோ. மத்தியானம் நீங்க ஆஃபீஸ்லயே டிஃபன் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுடுங்க. நான் சாயந்தரம் தான் வருவேன். சுனிதா கிட்ட என்னென்ன செய்யணும்னு விவரமா சொல்லியிருக்கேன் என்று சொன்னாள் சீதா. ஆத்து சாவிய நீ எடுத்துட்டு போறியா? இல்ல, நீங்களே எடுத்துட்டு போங்கோ. நான் கொஞ்சம் லேட்டா தான் வருவேன் என்றாள் சீதா. ஓகே, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி புறப்பட்டாள் சீதா. வாசலில் சுனிதாவை பார்த்து, ஐயாவை கவனிச்சுக்கோ சுனிதா, நான் போயிட்டு வரேன் என்றாள். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்றாள் சுனிதா. ஒரு சிறு பையை எடுத்துக்கொண்டு மாதங்காவுக்கு கிளம்பினாள். அவள் போன பிறகு ஸ்டுடியோவுக்குள் சென்று படம் வரைய முயற்சித்தான் வெங்கட். அவனால் வரைய முடியவில்லை. எப்படியாவது சுனிதாவை கேட்டு அவளை மாடலாக வரைய யோசித்தான். ஆனால் அவனால் அவளை கேட்க முடியவில்லை. ஏதோ ஒருவித பயம் அவன் மனதில் குடிகொண்டது. சுனிதா வெங்கட்டிற்காக சாப்பாட்டை மேஜை மீது வைத்தாள். தட்டு, டம்ளர், குடிநீர் ஆகியவற்றை மேஜை மீது வைத்தாள். ஐயா, சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். கைகளை கழுவிவிட்டு சாப்பிட அமர்ந்தான் வெங்கட். சாப்பிட்டு கொண்டே ஏதோ பேச ஆரம்பித்தான். சுனிதா, சாப்பாடு நல்லா இருக்கே, யார் சமைச்சது? ஐயா, அம்மா தான் காலையிலேயே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உதவி செய்தேன். அம்மா டைரக்டர்னா நீ உதவி டைரக்டரா என்று சொல்லி சிரித்தான் வெங்கட். கூட சேர்ந்து சுனிதாவும் சிரித்தாள். சுனிதா, இந்த வீட்டை நான் தான் நடத்துறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில சீதா தான் இந்த வீட்டை நல்லா கவனிச்சுக்கிறா. அவ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி என்றான் வெங்கட். எஜமான், நீங்க சொல்றது ரொம்ப சரி. சீதா மாமி மனசு தங்கமுங்க என்றாள் சுனிதா. ஆமா, அவ மனசு தங்கம்தான். அதனாலதான் உன்னை உடன் பிறவாத சகோதரி மாதிரி நினைக்கிறா. இவ்வாறு பேசிக்கொண்டே மடமடவென்று சாப்பிட்டு முடித்தான் வெங்கட். மடமடவென்று 2 கல்கத்தா வெற்றிலையில் குல்கந்து, சிகப்பு சுண்ணாம்பு, சீவல் பாக்கு முதலிய சரக்குகளை போட்டு ஒரு மீட்டா பீடா செய்து வெங்கட்டிடம் தந்தாள். மீட்டா பீடா என்றால் வெங்கட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு மீட்டா பீடா மடிக்க எப்படி தெரியும் சுனி என்று சற்று நெருக்கமாக கேட்டான். பதில் ஒன்றும் பேசவில்லை சுனிதா. என் மீது கோபமா சுனி? சுனிதா என்றான் வெங்கட் லேசான புன்னகையுடன். எல்லாரும் என்னை சுனின்னு தான் கூப்பிடுவாங்க என்றாள் சுனிதா. நான் சுனின்னு கூப்பிடலாமா? என்று தலையசைத்தாள். நான் ஒன்று கேட்கலாமா? கேட்டா தருவியா? முடிஞ்சா தருவேன் என்றாள் சுனிதா. அன்னைக்கு என் படங்கள்ல எல்லா முகமும் ஒரே சாயல்ல இருக்குன்னு சொன்னியே. ஆமா, உண்மைதான். முகத்தை வித்தியாசமா வரைய நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் எஜமான்? நீ ஒரு 1/2 மணி நேரம் அசையாது உட்கார்ந்து போஸ் கொடுக்கணும். கொடுப்பியா? எஜமான், உங்கள் மீது மிகவும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். நீங்க சொன்னா நான் எது வேணும்னாலும் செய்திடுவேன். ஆனா என்றெழுத்தாள் சுனிதா. சீதா ஏதாவது சொல்வாங்கன்னு பயப்படுறியா? இல்ல. விளம்பரமா வந்தா குப்பத்து ஜனங்கள் தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறியா? இல்ல. மாடலிங்குக்கு பணம் ஏதாவது பெருசா எதிர்பார்க்கிறியா? இல்ல. ஆனால் அவள் உள்ளத்தில் உள்ள பதிலை சொல்ல அவள் உதட்டுக்கு தைரியம் வரவில்லை. அன்றைய எல்லா படங்களும் ஒரே மாதிரி சீதா முக சாயலில் உள்ளதை சுனிதா சுட்டி காட்டினாள். அப்பொழுது அவன் சொன்ன பதில்கள் அவள் செவிகளில் ரீங்காரம் செய்தன. சுனிதா, ஒரு நல்ல கலைஞன் உள்ளத்துல யார் நிறைஞ்சிருக்காங்களோ அவங்கதான் அந்த கலைஞன் மூலம் ஓவியமா வெளிவருவாங்க. இந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் நன்றாக ரீங்காரம் செய்தன. வெங்கட் ஒரு நல்ல கலைஞன். அவர் தன்னை படமாக வரைந்தால் அவர் உள்ளத்தில் புகுந்துதான் படமாக வெளிவர முடியும். அப்போது அவர் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் சீதாவுக்கு இடம் குறையுமே. அதனால் பின் விளைவு ஏதாகுமோ என பயந்தாள். படிப்பறிவு இல்லாத போதும் பொது அறிவும் ஆணின் மனதை எளிதில் அறியும் இயற்கையான பெண்மையையும் அதிகம் பெற்றிருந்தாள் சுனிதா. அவளது மனம் போராட்டத்தில் இறங்கியது. இதுவரை தன்னிடம் ஒன்றும் கேட்காத எஜமான் ஒரு உதவியை கேட்கிறார். இதை செய்வதால் தனக்கு எந்த குறையும் நேர்ந்திடாது. ஆனால் சீதா ஆட்சி செய்யும் இடத்தில் தனக்கு ஓர் இடம் கேட்பது எந்த நியாயமும் இல்லை. தனக்கு எவ்வித தகுதியும் அந்தஸ்தும் உரிமையும் இல்லாத போது அவர் இடம் தருவதாலும் அதை பெறக்கூடாது என்றே அவள் உள்ளம் சொல்லிற்று. அதற்குள் டெலிஃபோன் மணி ஒலித்தது. போனை எடுத்தான் வெங்கட். வெங்கட் மாமா, நான் மஞ்சுளா பேசுறேன், செத்து இருங்கோ என்று கூறினாள் மஞ்சுளா. தொடர்ந்து, நான் சீதா பேசுறேன். மஞ்சுளா மாமி வீட்டை சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, சாப்பிட்டாச்சு. ஆஃபீஸ்க்கு போகலையா? இல்ல, ஷூவுக்கு பாலிஷ் போட்டுன்னு இருந்தேன். இப்போ புறப்பட்டு விடுவேன். சுனிதா போயிட்டாளா? அப்பவே போயாச்சு. சரி, வச்சுடுறேன்.
என்று போனில் பேசி முடித்தாள் சீதா. போனை வைத்துவிட்டு பார்த்தான் வெங்கட். வாசல் வரை போய்விட்டாள் சுனிதா. சுனி, வாமா, எனக்கு ஒரு நல்ல போஸ் கொடுமா ப்ளீஸ் என்று கெஞ்சினான் வெங்கட். இவ்வளவு நாள் அவர் உப்பை தின்றுவிட்டு இன்று ஒரு சிறு உதவி கூட செய்யாவிட்டால் என்ன பொண்ணு நான் என்று தனக்குத்தானே நொந்து கொண்டாள். வாசல் கதவை சாத்தினாள். வெங்கட் முகத்தில் சந்தோஷம் அரும்பியது. ஸ்டுடியோ அறையில் ஒரு ஸ்டூல் போட்டு அதில் சுனிதாவை உட்கார வைத்து 2 விளக்கை அவள் முகத்தில் போட்டான். அவன் கையில் ஒரு பச்சை சோப்பை தந்து அவள் மடியில் ஒரு தலைகாணியை குழந்தையைப் போல வைத்துவிட்டு குழந்தைக்கு சோப் போடுவதைப் போல ஒரு ஆக்ஷன் கொடுத்தான். அவன் சொல்வதை புரிந்து கொண்டு அதே மாதிரி அரை நொடியில் செய்தாள் சுனிதா. சுனி, இப்படியே சில மணி நேரம் அசையாது உட்காரணும். நடுவுல கொஞ்ச நேரம் ஓய்வு தருவேன் என்றான் வெங்கட். உன்னால முடியுமா சுனி? ஆ, முடியும் என்றாள் சுனிதா. மடமடமே மடமடவென்று பெயிண்ட் பிரஷ் எடுத்து ஸ்கெட்ச் செய்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தான். பெயிண்ட் அடிப்பதில் மூழ்கிவிட்டான். ஒவ்வொரு அங்குலமாக அவள் இளமையை மனதில் பதிய வைத்து அவள் ஒவ்வொரு அங்கங்களின் அழகு வெளிப்படும்படி ஹைலைட் செய்து வேக வேகமாக பெயிண்ட் செய்தான். 4-5 முறை போன் மணி அடித்தது. 5-6 முறை யாரோ காலிங் பெல்லை அடித்தார்கள். சுனிதா அதை கேட்டாள். ஆனால் அவன் ஆர்வமாக பெயிண்ட் அடிக்கும்போது எழக்கூடாது என்று அசையாது அமர்ந்திருந்தாள். ஒரு கால் சீதாமா வந்து காலிங் பெல்லை அடிக்கிறாங்களோ என்று பயந்து கொண்டே இருந்தாள். மணி 6 அடித்தது. வெளியில் நன்றாக இருட்டி விட்டது. பெயிண்டிங் முக்கால் வாசி முடிந்து விட்டிருந்தது. பிரஷை கீழே வைத்துவிட்டு விரல்களை முறித்தான். சொடக்கெடுத்தான். சுனிதா அசையாது அப்படியே அமர்ந்திருந்தாள், சிலையைப் போல. சுனிதா, சுனிதா என்று கத்தினான் வெங்கட். அப்பொழுதுதான் நினைவு உலகிற்கு வந்தவள் போல தன் போஸை கலைத்துவிட்டு எழுந்தாள். உடம்பெல்லாம் ஒரே வலி. அப்படியே அவளையும் அறியாமல் சுருண்டு படுத்து கொண்டாள். வெங்கட் உடனே பாத்ரூமுக்குள் சென்று ஒரு கப்பில் தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்தான். ஒரு கை குட்டையை கொடுத்து முகத்தை துடைத்து கொள்ள சொன்னான். சில வினாடிகளில் எழுந்து நின்றாள். சற்று பயமும் வெட்கமும் அவள் முகத்தில் குடிகொண்டன. ஒருவாறு சமாளித்த சுனிதா, ஐயா, உங்களுக்கு காஃபி போட்டு தரட்டுமா என்று கேட்டாள். சரி என்று தலையசைத்தான் வெங்கட். சமையல் அறையினுள் 2 காஃபி போட்டு சுட சுட ஸ்டுடியோ அறைக்குள் வந்தாள். வெங்கட் படத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் வரைந்த படத்தை பார்த்த சுனிதாவுக்கு ஆச்சரியம் மேலிட்டது. காரணம், அவள் கையில் தலைகாணி வைத்திருந்தாள். ஆனால் படத்தில் அவள் ஒரு குழந்தையை வைத்திருந்தாள். ஒரு கையில் குழந்தைக்கு தாய்மை அன்போடு ஒரு புன்னகையோடு சோப்பு தேய்க்கிறாள். அருகில் ஒரு சிறிய டப்பில் நீர் உள்ளது. அப்படியே சிறிது நேரம் பார்த்தாள். சுனி, காஃபி கொண்டு வந்துட்டியா என்று கேட்டான். அவனிடம் ஒரு கோப்பை காஃபியை தந்தாள். அவன் காஃபியை கையில் வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். நிற்க முடியாமல் சுனிதா காஃபி கோப்பையுடன் தரையில் உட்கார்ந்தாள். அவளை பார்த்ததும் வெங்கட் முகத்தில் ஒரு புன்னகை, அதில் வெற்றியும் பரிதாபமும் கலந்திருந்தது. சுனிதாவை ஒப்புக்கொள்ள வைத்து அவளை மாடலாக வைத்து ஒரு அற்புத ஓவியத்தை வரைந்து விட்டதற்காக ஏற்பட்டதுதான் வெற்றி புன்னகை. அதே சமயம் ஒன்றும் தெரியாத ஏழை பெண்ணை ஒரு மாடலாக ஆக்கி விட்டோமே என்பதற்காக ஏற்பட்டதுதான் பரிதாப புன்னகை. காஃபியை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டான். சுனி, நீ காலையில ஏதாவது சாப்பிட்டியா என்றான் வெங்கட். இல்லை எஜமான், நான் காலையில ஒரு காஃபி மாத்திரம்தான் சாப்பிட்டேன். ஏன் என்கிட்ட சொல்லல? காலையில இருந்து பட்னியாவா இருந்த? சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க போஸ் கொடுத்து நிக்க சொல்லிட்டீங்க. அதனால பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம்னு நினைச்சு சும்மா இருந்துட்டேன். சுனி, என்னை கடனாளியா ஆக்கிட்டியே. ஐ எம் சாரி. இந்தா 100 ரூபாய் வச்சுக்க. வீட்டுக்கு போய் ஏதாச்சும் வாங்கிக்க. எஜமான், நீங்களும் அம்மாவும் என்னைக்கும் ராமனும் சீதையுமா வாழணும். எனக்கு பணம் பெருசில்ல, உங்க ஆசிர்வாதம் மட்டுமே போதும் என்று சொல்லிவிட்டு காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு சமையல் அறையில் கழுவி வைக்க சென்றாள். திரும்பவும் படத்தை டச்சப் செய்து கொண்டிருந்தான் வெங்கட். சீதா மஞ்சுளா வீட்டில் காலையில் சாப்பாடு, மதியம் டிவியில் படம் பார்த்து கொண்டிருந்தாள். மாலையில் பாப்புவிடம் கொஞ்சி கொஞ்சி விளையாடினாள். தான் எடுத்து சென்ற வெண்ணெயை பாப்புவுக்கு கொடுத்தாள். மாலையில் மணி 6 அடித்தது. மஞ்சுளா மாமி, மணி 6 அடிச்சுடுத்தோ. நான் புறப்படணும். என் ஆத்துக்காரர் வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பார். வந்து காலையிலேருந்து 3 முறை வீட்டுக்கு ஃபோன் செய்துவிட்டேன். ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒரு கால் ஃபோன் கெட்டு போயிடுத்தோ என்னமோ என்று கூறினாள் சீதா. நீங்க தான் லேட்டா வரேன்னு சொல்லியிருக்கீங்களே, பின்ன ஏன் பயப்படுறேன் என்றாள் மஞ்சுளா. சற்று சமாதானமானாள் சீதா.
சீதா மாமி, இப்படி ஒரு நாளைக்கே மாமாவை பிரிஞ்சா அவதிப்படுறேளே, நீங்க ஊருக்கு போனா குறைஞ்சது 15 நாள் ஆகுமே, எப்படி சமாளிப்பேள் என்று கூறி சிரித்தாள். வந்து 2 நாள் ரொம்ப கஷ்டமாத்தான் இருக்கும். பிறகு பழகி போயிடும்ல என்றாள் சீதா. ஆமா மாமி, நீங்க கன்னியாகுமரிக்கு போற விஷயம் மாமாவுக்கு தெரியுமோ என்றாள் மஞ்சுளா. இல்ல, இன்னும் சொல்லல. ஊருக்கு வர சொல்லி நேத்திக்குத்தான் லெட்டர் வந்தது. சமயம் பார்த்து சொல்லலாம்னு இருக்க என்றாள். பாப்புவுக்கு பசி வந்து விட்டது. அழ ஆரம்பித்தாள். சீதாவும் லேட் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன் என்று கூறி விடை பெற்றாள். வெங்கட் தான் வரைந்த படத்தை இறுதி வடிவம் கொடுத்து கொண்டிருந்தான். அங்கு வந்த சுனிதா, ஐயா, நான் உப்பிட்டு செஞ்சு வச்சுட்டேன். அம்மா வர நேரமாச்சு. இப்போ இங்க என்ன பார்த்தா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. அதனால நான் கிளம்புறேன் என்று சொல்லி புறப்பட தயாரானாள். சரி, நீ ஏதாவது சாப்பிட எடுத்துக்கோ என்றான் வெங்கட். வேண்டாங்க, நான் எங்க வீட்ல போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லி வேகமாக கிளம்பினாள் சுனிதா. சுனிதா சென்ற சில நிமிடங்களில் காலிங் பெல் ஒலித்தது. சுனிதா தான் திரும்பி வந்து விட்டாளோ என்று நினைத்து கதவை திறந்தான். அங்கு சீதா புன்னகையோடு நின்று கொண்டிருந்தாள். சுனி என்று கூப்பிட நினைத்தவன் சட்டென்று வார்த்தையை முழுங்கிவிட்டு, சீதாவா, என்ன ரொம்ப நாழியாச்சு என்று கேட்டான். பஸ் கிடைக்கல, ஏன்னா உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேனா என்றாள். அதெல்லாம் இல்ல என்ற அசட வழிய சொன்னான் வெங்கட். அண்ணா, நீங்க காலையில ஆத்துல சாப்பிட்ட பிறகு மத்தியானம் ஆபீஸ்ல ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? மத்தியானம் பசியே இல்ல, அதனால சாப்பிடல என்றான். அப்போ ஒரு நொடியில கிச்சடி செய்து தர்ற என்றாள் சீதா. வேண்டாம் சீதா, சுனிதா உப்பிட்டு செஞ்சு வச்சிருக்கா, அதை சாப்பிட்டா போதும் என்றான். சுனிதா எப்ப வந்தா? நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சுனிதா வந்து உப்பிட்டு செய்து வச்சுட்டு போயிட்டா. காஃபி போட்டு கொடுத்தாளா? ஆமா, நல்ல காஃபி போட்டு கொடுத்தா. டிகாக்ஷன் இறக்கி காஃபி போட கத்து கொடுத்திருந்தேன். டிகிரி காஃபி போட்டு கொடுத்தாளா? நான் படம் வரைகிறதுல கவனமா இருந்ததால அதெல்லாம் எனக்கு தெரியல. வந்து 3 வாட்டி ஃபோன் செய்தனே. நான் தான் உன்னோட பேசினனே. வந்து அதுக்கப்புறம் 3 தரம் ஃபோன் பண்ண ஆஃபீஸ்க்கு போயிட்டேளா? இல்ல, வந்து பெயிண்ட் செய்யறதுல கவனமா இருந்தேன். அதனால கேட்கல. சுனிதா எப்ப வந்தா? எப்ப போனா? தெரியாது. சீதா, ஏன் இப்படி போலீஸ்காரன் கைதிகளை கேட்கறது போல என்ன கேள்வி கேட்டு தொலைக்கிற? ஐ எம் சாரி அண்ணா. வாங்க உப்பிட்டு சாப்பிடலாம் என்று கூறி ஒரு மாதிரி சமாதானம் செய்தாள் சீதா. வெங்கட் சுனிதாவை வைத்து பெயிண்ட் செய்த படம் உலராமல் இருந்தது. பெயிண்ட் உலர்ந்தால் தான் பேப்பர் வைத்த படத்தை சுருட்டி ஆபீஸ் கொண்டு போக முடியும். தப்பித் தவறி சீதா ஸ்டுடியோ அறைக்குள் சென்று விட்டால் பெரிய ரகளையாகிவிடும். உப்பிட்டை சாப்பிட்டுவிட்டு தலையை பிடித்து கொண்டு படுத்து கொண்டான். தலை வலிக்கிறதாண்ணா என்று கேட்டவாறு அமிர்தாஞ்சன் தைலத்துடன் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள் சீதா. ஆமாம் என்கிற பாவனையில் அவள் மடியில் படுத்து கொண்டான் வெங்கட். சீதா அவன் நெற்றியில் அமிர்தாஞ்சனத்தை லேசாக தன் பூ விரல்களினால் தடவினாள். இதமாக இருக்கவே சற்று கண் அயர்ந்தான் வெங்கட். அண்ணா, தூங்கிட்டேளா என்றாள் சீதா. இல்ல, ஏன் என்றான் வெங்கட். வந்து நான் மஞ்சுளா மாமி ஆத்துக்கு போயிட்டு வந்தனே, அதை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. ஆமா, கேட்கல. அது சரி, மஞ்சுளா மாமி எப்படி இருக்கா? பாப்பு எப்படி இருக்கா? பாப்பு இங்க இருந்ததை விட 1 கிலோ கூடி இருக்கா. என்னை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். ஆன்ட்டி ஆன்ட்டின்னு என்னை கட்டிக்கிட்டா. உடனே நான் கொண்டு போன வெண்ணெயை கொடுத்தேன். அபக்கு அபக்குன்னு சாப்பிட்டுட்டு முகமெல்லாம் பூசிக்கிட்டா. அப்படியா, போக்கிரி குட்டி என்றான் வெங்கட். மஞ்சுளா மாமி நிறைய பட்சணம் பண்ணி வச்சிருந்தா. நேக்கு நிறைய கொடுத்தா. நானும் உங்களை நினைச்சுட்டே சாப்பிட்டேன். காலையில இங்க இருந்து போனதும் அன்னாசி பழரசம் ஒரு சின்ன டம்ளர்ல கொடுத்தா. அபிடைசர்னு சொன்னா. ஏன்னா அபிடைசர்னா என்ன? நாம சாப்பிட்றதுக்கு முந்தி ஜலம் சாப்பிட்றோமே, அது மாதிரிதான். பழரசம் போல ஏதாவது சாப்பிட்டா நன்னா பசிக்கும்னு சொல்வா. ஆமாண்ணா, அந்த அபிடைசர் சாப்பிட்டதும் ஒரே பசி. அப்புறம் அந்த மாமி நான் வரப்போறேன்னு ஸ்பெஷலா நிறைய ஐட்டம் செய்திருந்தா. என்னால சாப்பிடவே முடியல. பதர்பேணி, எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், பக்காளா பாத், சேமியா, தயிர் பாத்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். நீங்க வந்திருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். மாதங்காவில் மஞ்சுளா மாமிக்கு ஏகப்பட்ட சிநேகிதிகள். எந்த ஆத்துல என்ன விசேஷம் இருந்தாலும் மாமிதான் அவளுக்கெல்லாம் பட்சணம் பண்ணி தர்றா. இன்னைக்கு கூட அடுத்த ஃப்ளாட்ல சீமந்தம்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நாங்க போறதுக்குள்ள செய்து கொடுத்துட்டா. எனக்காக பல ஐட்டங்களை வச்சிருந்தா. ஸ்வீட் ஜாங்கிரி செய்திருந்தா. ரொம்ப நன்னா இருந்தது. உங்களுக்காக 4 கொண்டு வந்திருக்கேன். ராத்திரி சாப்பிடும்போது தர்றேன் என்று முடித்தாள் சீதா. இவ்வளவு ஐட்டம் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் சீதா. வந்து அதுக்காக தீபாவளி மருந்தும் செய்து வச்சிருந்தா.
அதையும் 2 சிட்டிகை வாயில போட்டுண்டு வந்தேன் என்றாள் சீதா. இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மணி 9 அடித்தது. ஏன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? சீதா, சாயந்தரம் உப்பிட்டு சாப்பிட்டதால அவ்வளவா பசிக்கல. 2 சப்பாத்தி போட்டு கொடு போதும். சரி என்று சொல்லி மடமடவென்று 2 சப்பாத்தி போட்டு டேபிளில் வைத்தாள். சப்பாத்தியை சாப்பிட்டுவிட்டு படுக்கைக்கு சென்றான் வெங்கட். அதற்குள் தன் வேலைகளை முடித்து கொண்டு பால் டம்ளருடன் படுக்கை அறைக்குள் வந்தாள். இந்தாண்ணா, பாலை குடிச்சிட்டு படுங்கோ. மெதுவாக எழுந்து பாலை குடித்தான் வெங்கட். அடடே, என்ன சீதா, பால் பாதாங்கீர் மாதிரி வாசனையா இருக்கு. மஞ்சளா மாமி தினசரி அவ ஆத்துக்காரருக்கு இப்படித்தான் பாதாங்கீர் பால் தர்றாங்க. நேக்கும் ஒரு பாக்கெட் தந்தா. பெங்களூர் எம்டிஆர் கம்பெனி செய்ததாம். ரொம்ப நல்ல கம்பெனியாம். சீதா பேசும்போது அவள் கண்களையும் முகத்தையும் கூர்ந்து கவனித்தான். தன்னையே வெங்கட் கூர்ந்து பார்ப்பதை பார்த்ததும் சீதாவுக்கு வெட்கமாய் போய்விட்டது. தலையை ஒரு விதமாய் சாய்த்து கொண்டாள். அவன் பாலை குடித்துவிட்டு டம்ளரை தந்ததும் அதை வாங்கி ஒரு முக்காலியில் வைத்தாள். அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவன் தலையை வருடினாள். ஏன்னா, உங்களுக்கு இருக்கிற சுருட்ட முடி இயற்கையானதா, அல்லது நீங்களே அப்படி செஞ்சிட்டீங்களா என்று கேட்டாள். இதை கேட்டதும் விழுந்து விழுந்து சிரித்தான் வெங்கட். கூடவே சீதாவும் சிரித்தாள். என்ன சீதா, இப்படி சுருட்ட முடிக்கு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்ட? எப்போதுமே நேக்கு சுரட்டை முடிதானே இருக்கும், நடிகர் எஸ் ராஜேந்திரனை போல என்று கூறி மீண்டும் சிரித்தான். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், கோவிச்சுக்க மாட்டீங்களே? நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதை கேட்டா நீயும் கோவிச்சுக்கப்படாது என்று சொல்ல நினைத்தான் வெங்கட். ஆனால் வாய் வரவில்லை. காலையில் அவள் சுனிதாவை வைத்து படம் காலையில் அவன் சுனிதாவை வைத்து படம் வரைந்த விஷயத்தை தான் சொல்ல நினைத்தான். அண்ணா, ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுதான் கோவிச்சுக்க கூடாது இல்லையா என்று சமாளித்த வெங்கட். மேலும், ஆமா சீதா, நான் எப்போ உன்னை கோவிச்சுண்டு இருக்க என்றான். நீங்க கோச்சுக்க மாட்டீங்க, இருந்தாலும் நேக்கு பயமா இருக்கு. சரி சரி சொல்லு என்று அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினான். வந்து ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, என்ன ஊருக்கு வர சொல்றா. பதில் ஏதும் சொல்லாதிருந்தான் வெங்கட். நம்ம கல்யாணத்தை முன்னால இருந்து நடத்தி வச்சாரு எங்க மாமா. இப்ப அவர் பொண்ணுக்கு கல்யாணம். மாமி கூட தவறி போயிட்டா. என்னை வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்றார். உங்களுக்கு கூட கல்யாண போட்டோலாம் வர காண்பிச்சனே, முடிஞ்சா உங்களை கூட வர சொல்லி ரொம்ப கேட்டுன்னு இருக்கார். குறைஞ்சது 4 வாரமாவது கன்னியாகுமரியில இருக்க வேண்டி வரும். உங்களை கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி எழுதியிருக்கார். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா ஊருக்கு போறேன், இல்லைன்னா போகல என்று ஒருவாறு மென்று விழுங்கி விஷயத்தை சொன்னாள் சீதா. சாப்பாடு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், வீட்லயும் யாரும் இருக்க மாட்டா. நேக்கு அவசரமா காஃபி வேணும், தண்ணி வேணும்னா கூட எடுத்து கொடுக்க ஆள் இல்லாது போயிடுமே, அதுக்கு தான் யோசிக்கிறேன். மேலும் நீ ரொம்ப நாளைக்கு பிறகு ஊருக்கு போற, வர முன்ன பின்ன ஆகலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்னமா ஏற்பாடு செய்ய போற என்று கேட்டான் வெங்கட். வந்து நாளைக்கு நான் யோசனை செய்து சொல்றேன். உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நேக்கு பெர்மிஷன் தாங்கோ என்றாள் சீதா. நாளைக்கு விஷயத்தை பத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு விஷயத்தை கவனிப்போமா என்று கூறி சீதாவை அணைத்தான் வெங்கட். மறுநாள் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு தலையில் முடியை சுற்றி துணியை கொண்டை போல் முடிந்து கொண்டு அப்பொழுது மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்து உதவும் என்ற மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்து கந்த சஷ்டி கவசத்தை ஓதினாள் சீதா. பிறகு தீப ஆரத்தி கொடுத்து வணங்கினாள். அப்பொழுது சரியாக 6 மணி அடித்தது. காலிங் பெல் அடிக்க வாசலுக்கு வந்து கதவை திறந்தாள். நன்றாக குளித்து நெற்றியில் பொட்டு வைத்து ஒரு தேவதை போல காட்சி அளித்தாள் சுனிதா. வா சுனிதா, போனது போக 100 ஆயுசு. நான் உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயும் வந்துட்ட. என்னம்மா செய்யணும் சொல்லுங்க. சுனிதா, நீ 1 மாசத்துக்கு வேற எங்கேயும் வேலைக்கு போகாம எங்க ஆத்திலேயே இருக்க முடியுமா? நீங்க சொன்னா அப்படியே செய்யறேன். சுனிதா, நான் என் சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு போறேன். என் வீட்டுக்காரருக்கு இங்க வேலை அதிகம், லீவு கிடைக்காது. அதனால என்னோட வர முடியாது. இங்கேயே இருப்பார். இங்க அவருக்கு உதவியா நான் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவார். நீ என் சகோதரி மாதிரி எனக்கு ரொம்ப உதவியா இருக்க. நான் ஊர்ல இல்லாத போது அவருக்கு உதவியா இருந்தீன்னா ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். நானும் நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வருவேன் என்றாள் சீதா. பதில் ஏதும் பேசாது நின்றாள் சுனிதா. சுனிதா, முடிஞ்சா நீ இங்கேயே தங்கிக்கோ, சமையல் கட்டிலேயே படுத்துக்கலாம். சொல்லு சுனிதா, பேசாம இருக்கையே என்று கேட்டாள் சீதா. அம்மா, சாயந்தரம் சொல்றேன். என் சித்தி ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்கா. அவளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்க கூட நாதி இல்லை. அவளுக்காக நான் வீட்டுக்கு போயே ஆகணும். அவ இல்லாட்டி நான் எங்கேயாவது தங்கி இருந்துப்பேன். சாயந்தரம் அவளை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன் என்றாள் சுனிதா.
தன்னை வளர்த்த ஒரு சித்திக்காக இத்தனை கருணை காட்டுகிறாளே இந்த ஏழை பெண் என்று சுனிதா மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் ஏற்பட்டது சீதாவுக்கு. சரி சுனிதா, உன் வசதிப்படி செய். நீ சாயந்தரமே சொல்லு. நீ சொல்றத பொறுத்துத்தான் நான் நிம்மதியா ஊருக்கு போக முடியும் என்றாள் சீதா. சுனிதா காஃபி போட்டு ஒரு கோப்பையில் காஃபியை ஊற்றி எடுத்துக்கொண்டு நேராக வெங்கட் படுத்திருக்கும் அறைக்கு சென்றாள். வெங்கட் அரை தூக்கத்தில் படுத்திருந்தான். காஃபி என்றாள் சுனிதா. காஃபிக்கு முன் ஒரு டீ கொடு என்றான். ஒன்றும் புரியாது நின்றாள் சுனிதா. படுத்தபடியே புடவையின் தலைப்பை பற்றி இழுத்தான் வெங்கட். ஐயா, நான் அம்மா இல்ல, நான் சுனிதா என்றாள். அப்படியே கண்ணை திறந்து பார்த்த வெங்கட்டுக்கு ஒரே வெட்கமாய் போய்விட்டது. சாரி சுனிதா, நான் சீதா தான் காஃபி கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காத என்று மிகவும் பணிவாக பேசினான். ஒன்றும் பேசாது லேசாக புன்னகை பூத்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். மெதுவாக ஸ்டுடியோ அறைக்குள் நுழைந்தாள் சுனிதா. முந்தின நாள் அவளை மாடலாக வைத்து தத்ரூபமாக வரைந்த படத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தாள். அவளது கழுத்தின் வலது புறத்தில் உள்ள பெரிய மச்சம் கூட படத்தில் வரையப்பட்டிருந்தது. சீதாம்மா இந்த படத்தை பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க என்ற ஒரு வினாடி பயந்தாள். அருகில் கிடந்த வெங்கட்டின் லுங்கியால் படத்தை மூடினாள் சுனிதா. அந்த நேரம் அங்கு வந்தாள் சீதா. பாத்தியா சுனிதா, இவருக்கு வேற துணியே கிடைக்கலையா? இப்படித்தான் பெயிண்டை எல்லாம் வேஷ்டியிலேயே அப்பிக்கொள்வாங்களா? முதல்ல அந்த லுங்கி எடுத்து துவைச்சு போடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சீதா. நல்ல வேளை சீதாமா தன் படத்தை பார்க்கவில்லை என்ற நிம்மதி பெருமூச்சு விட்ட சுனிதா சீதா சென்றவுடன் மெதுவாக லுங்கியை எடுத்துவிட்டு அருகில் அடுக்கி வைத்திருந்த செய்தித்தாள்களினால் படத்தை மூடி கட்டினாள். பிறகு லுங்கியை தூக்கி கொண்டு துவைப்பதற்கு சென்றாள். சுனிதா, சுனிதா என்று சீதா அழைக்கும் குரல் கேட்டு சுனிதா சமையல் கட்டிற்கு வந்தாள். லுங்கியை அலசி போட்டுட்டியா என்று கேட்டாள் சீதா. ஆமாம்மா, அலசி காய போட்டுட்ட. உனக்கு கடலை உருண்டை பிடிக்குமா? பிடிக்கும். நேற்று மஞ்சுளா மாமி ஆற்றுக்கு போயிருந்தப்போ ஒரு பொட்டலம் கடலை உருண்டை அந்த பேப்பரில் கட்டி கொடுத்தா. நான் சாமான்கள் வச்சிருக்கிற மேல் தட்டில் உனக்காக வச்சிருக்க. நீ வீட்டுக்கு போகிறச்ச எடுத்துட்டு போ. சரிம்மா என்றாள் சுனிதா. சீதா, சீதா என்று தன் அறையில் இருந்து வெங்கட் குரல் கொடுத்தான். அண்ணா கூப்பிடுறார், நான் அவருக்கு குளிக்க வெந்நீர் எடுத்து வச்சுட்டு வர்றேன். நீ அதுக்குள்ள 2 சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணிடு என்றாள் சீதா. சரிங்கம்மா என்றாள் சுனிதா. படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். என்னண்ணா கூப்பிட்டேளா? சீதா, சீக்கிரம் என் ஷூவுக்கு பாலிஷ் போடு. சீதா ஷூவையும் பாலிஷையும் எடுக்க சென்றாள். வெங்கட் ஸ்டுடியோ அறைக்குள் சென்றான். அங்கு முந்தின நாள் அவன் வரைந்த படம் செய்தித்தாளால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்தான். சுனிதா மிகவும் புத்திசாலி என்று எண்ணி மனதிற்குள் வியந்தான் வெங்கட். விளம்பர ஆபீஸில் படத்தின் மேல் உள்ள காகிதத்தை அவிழ்த்துவிட்டு மேஜை மீது அழகாக சுனிதாவின் படத்தை வைத்தான் வெங்கட். மேனேஜர் மணி படத்தை பார்த்து மிகவும் இயற்கையாகவும் நடுத்தர வர்க்க பெண்களை கவரும் வகையிலும் மிகவும் நேர்த்தியாகவும் உள்ளதாக புகழ்ந்தார். வெங்கட்டுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் எல்லா தரப்பு மேனேஜர்களாலும் ஏக மனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. வெங்கட் சுனிதாவுக்கு மனதினால் நன்றி கூறினான். ராஜு என்பவன் அந்த படத்தை பார்த்து, என்னப்பா வெங்கட், யார் இந்த புதிய மாடல்? இதுவரை இந்த மாடலை நாங்கள் உன் வரைபடத்தில் பார்த்ததே இல்லையே என்றான். வெங்கட் பதில் சொல்லாமல் புன்னகை பூத்தான். சுவாமி என்பவன் அவன் புன்னகையை பார்த்துவிட்டு, அது அவனுடைய மச்சினியா இருக்கும், அதனால்தான் அவன் பேசவில்லை என்று வேடிக்கையாக சொன்னான். திடுக்கிட்டான் வெங்கட். ஐயையோ, என்னப்பா இது? அந்த பொண்ணு ஒரு மராட்டிக்காரி, என் சம்சாரம் ஒரு பக்கா பிராமண பெண் என்றான் வெங்கட். எல்லோரும் சிரித்தனர். ஏன்பா சிரிக்கிறீங்க என்றான் வெங்கட். அந்த மாடல் ஒரு மராட்டிக்காரின்னு நாங்க எப்படி உன் வாயிலிருந்து கறந்தம் பாத்தியா என்று கூறி ராஜு சிரிக்க அனைவரும் சிரித்தனர். அந்த மாடல் யார் என்று சொல்லக்கூடாது என்று நினைத்துத்தான் வெங்கட் வாயை திறக்காமல் புன்னகை செய்தான். ஆனால் அவனையும் அறியாது. அவன் வாயில் இருந்து ஓர் உண்மையை பிடுங்கி விட்டார்களே என்று அசந்து போனான் வெங்கட். இன்னும் அரை மணி நேரம் வெங்கட் என்னிடம் பேசினா. அந்த மராட்டிக்காரியின் பெயர், விலாசம், குலம், கோத்திரம் எல்லாத்தையும் வெங்கட் வாயில இருந்து பிடுங்கிடுவேன். என்ன சொல்ற வெங்கட்? சேலஞ்ச் என்ற பெரு விரலை உயர்த்தி காட்டினான் சுவாமி. ஐயா சாமி, ஆள விடப்பா என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான் வெங்கட். வெங்கட், யூ ஆர் ஸ்மார்ட் என்று ராஜு சொல்ல அனைவரும் சிரித்தனர். சுனிதா தன்னுடைய வீட்டில் உடல் நலமின்றி இருக்கும் தன் சித்திக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்தாள். சித்தி கஞ்சியை குடித்தாள். சித்தி, உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கா என்றாள் சுனிதா.
இல்லம்மா, எனக்கு சரியாத்தான் இருக்கு. எனக்கு நாக்கு செத்து கிடக்குது. இவ்வளவு உப்பு இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இல்ல என்றாள் சித்தி. சித்தி, நான் வேலை செய்யற வீட்ல சீதா அம்மா ஊருக்கு போறாங்களாம். என்ன ஒரு 4 வாரத்துக்கு வீட்லயே தங்கி இருக்க சொல்றாங்க என்றாள் சுனிதா. சீதா ஊருக்கு போறான்னா நீ ஏன் அவ வீட்ல இருக்கணும் என்றாள் சித்தி. அதில்ல சித்தி, சீதா அம்மா ஊருக்கு போயிட்டா வீட்ல எஜமான் மாத்திரம் தனியா இருப்பாரு. அவரை கவனிச்சுக்க யாரும் இல்ல. அதனால என்ன கவனிச்சுக்க சொன்னாங்க. நீ அதுக்கு என்ன சொன்ன? என் சித்திய கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அமைதி நிலவியது. சுனிதா சித்தியின் தலையை கோதிவிட்டு, சித்தி, அந்த சீதாம்மா என்னை ஒரு சகோதரி மாதிரி பாத்துக்கிறாங்க. அந்த எஜமான் ரொம்ப நல்லவர். காலையில காஃபி டிஃபன் செய்யணும், துணிமணிகளை துவைச்சு போடணும், 10 பாத்திரங்களை தேய்ச்சு வைக்கணும். இதெல்லாம் ஆம்பளை தனியா செய்ய முடியாது. நான் இருந்தா கவனிச்சுக்க முடியும் என்றாள். அது சரி சுனிதா, நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? நான் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்னா சீதா அம்மா நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அது சரின்னு எனக்கு படுது. ஆனா உன் உடம்பு இப்படி இருக்கும்போது உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு தான் என்று இழுத்தாற் போல பேசினாள் சுனிதா. சுனிதா, நீ நல்ல பொண்ணு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ காலையில 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 9 மணிக்கு வந்துடு. அவசியம் ஏற்பட்டா ராத்திரி தங்கிக்கோ. நான் இங்க யாரையாவது என்னை பார்த்துக்க சொல்றேன் என்றாள் சித்தி. சரி சித்தி என்று அடுக்கலைக்கு சென்றாள். ஆண்டவனே, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை தா. எத்தனை நாளைக்குத்தான் இவ இப்படி கஷ்டப்படுவா என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு கண்ணீர் விட்டாள் சித்தி. அப்போது தாதா சிவராவின் மனைவி தனுஜா அங்கு வந்தாள். அம்மா, உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டாள். சித்தி உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் சுனிதா. சுனிதா, நீ என்னை கூப்பிடக்கூடாதா? நான் வந்து உன் சித்தியை பார்த்துக்க மாட்டேனா என்று கேட்டாள் தனுஜா. அக்கா, எங்க வீட்டு எஜமானி வெளியூர் போறாங்க. அநேகமா நான் அவங்க வீட்ல 1 மாசம் வரைக்கும் இருக்க வேண்டி வரும். நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும் என்றாள் சுனிதா. நீ கவலைப்படாத சுனிதா, உங்க சித்தியை நான் நல்லா பார்த்துக்கிறேன். அது சரி, நீ சொல்றது அந்த சீதாம்மா தானே என்று கேட்டாள் தனுஜா. ஆமாக்கா, அவங்க தான். 1 மாசம் ஊர்ல இருக்க மாட்டாங்க. சரி சரி, ஏதாவது தேவைன்னா நானே நேர்ல வந்து உன்னை பார்த்துக்கிறேன் என்றாள் தனுஜா. அக்கா, தாதா நல்லா இருக்காரா என்று கேட்டாள் சுனிதா. அவருக்கு என்ன, கோவில் காளை மாதிரி நல்லாத்தான் இருக்காரு என்றாள் தனுஜா. காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு பூஜையை முடித்துவிட்டு சுனிதாவின் வரவுக்காக காத்திருந்தாள் சீதா. சரியாக மணி 6 அடித்ததும் காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தாள். வா சுனிதா, உன் சித்தி கிட்ட கேட்டுட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க என்று அவசர அவசரமாக கேள்வி கணைகளை அடுக்கினாள் சீதா. அம்மா, நீங்க சொன்னதை சித்தி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவசியமானா ராத்திரி தங்கிக்கோ, இல்லைன்னா காலையில 6 மணிக்கு போயிட்டு ராத்திரி 9 மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னாங்க என்றாள் சுனிதா. உங்க சித்தியை யார் பார்த்துப்பாங்க? அந்த தாதா சிவராவ் மனைவி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 1 மாசம்தானே, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் என்றாள் சுனிதா. சீதாவின் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. சுனிதாவை கட்டிப்பிடித்து கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். கிடுகிடுவென்று ஓடிப்போய் உறங்கிக் கொண்டிருக்கும் வெங்கட்டை எழுப்பினாள். என்னண்ணா, எழுந்துருங்கோ, சுனிதா வீட்டில் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நான் நிம்மதியா ஊருக்கு போயிட்டு வர்றேன். உடனே கன்னியாகுமரிக்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுங்கோ என்று மூச்சு விடாது பேசினாள் சீதா. சீதா, என்ன அது? நான் இன்னும் சரியாவே கண் முழிச்சு எழுந்திருக்கல. நீ பாட்டுக்கு படபடன்னு ஹை ஸ்பீடில் பேசிக்கிட்டே போற. எனக்கு ஒண்ணுமே புரியல. வா, பக்கத்துல உட்காந்து மெதுவா ஸ்லோ ஸ்பீடில் சொல்லு என்று கூறி அவளை இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்தான். வெட்கத்தினால் புன்னகை செய்தாள் சீதா. சீதா, இந்த வெட்கம்தான் உனக்கு அழகு. முதல் இரவன்னைக்கு நீ பால் டம்ளருடன் வெட்கத்தோட என் எதிரில் நின்னையே, அந்த வெட்கம் இன்னும் உன் முகத்துல அப்படியே இருக்கு. பெண்மையே, உன் வெட்கம் வாழ்க என்றான் வெங்கட். நாணத்துடன் தன் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டாள் சீதா. சீதா, உண்மையை சொன்னா இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற நினப்பு கூட நேக்கில்ல என்றான் வெங்கட். உடனே முகம் மாறிய சீதா. வந்து என்னன்னா, நான் என்ன பேச வந்தேன்னு கேட்காமலேயே ஏதேதோ பேசுறேளே என்றாள். சரி சரி, கோவிச்சுக்காத சீதா, நிதானமா சொல்லு என்று கூறி அவளை பிடித்து தன் மடியில் போட்டு கொண்டான் வெங்கட். சுனிதா காஃபி கோப்பையுடன் உள்ளே பிரவேசித்தாள். திடுக்கிட்ட சீதா, விடுங்கோ, சுனிதா வர்றா என்று கூறி அவனிடமிருந்து விடுவித்து எழுந்தாள். காஃபியை பக்கத்தில் உள்ள சிறிய டீப்பாயில் வைத்துவிட்டு பூஜை நேரத்தில் கரடி புகுந்ததைப் போல கணவன் மனைவி சல்லாப நேரத்தில் அறையில் காஃபியுடன் சென்று விட்டோமே என்று நினைத்து தன்னையே மண்டு மண்டு என்று திட்டிக் கொண்டாள் சீதா.
காஃபியை கொஞ்சம் பருகிய வெங்கட் சீதாவை தன் முகத்தருகில் பிடித்து கொண்டு, சீதா, இப்ப விஷயத்தை நிதானமா சொல்லு என்றான் வெங்கட். எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நான் கன்னியாகுமரிக்கு போறேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். குறைஞ்சது 4 வாரமாவது ஆகும்னு சொன்னேன்ல. ஆமா. சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் ஆயிடும், வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். அவசரத்துக்கு காஃபி தண்ணி வேணும்னா கூட கொடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். அதுக்கு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா சொன்னேன் சொன்னேன். வந்து உங்களுக்கு காஃபி வேணும்னா, தண்ணி வேணும்னா, சாப்பாடு வேணும்னா கொடுக்க ஆள் தயார் செஞ்சுட்டேன். யாருன்னு தெரியுமா? வெங்கட் மௌனமாக இருக்க, யாருன்னு கேளுங்களேன். யாரு? என் உடன்பிறவா சகோதரி சுனிதா தான் அது என்றாள் சீதா. வெங்கட்டுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தோன்றவில்லை. அப்படியே ஆச்சரியமாக பார்த்தான். டிக்கெட் கவுண்டரில் சீதா பெயருக்கு பெண்கள் வண்டியில் சென்னைக்கு ஒரு படுக்கை வசதி டிக்கெட் ஒன்றை ரிசர்வ் செய்து வாங்கினான் ரகு. அப்போது ஒருவன் தினசரி ஆங்கில பத்திரிகை ஒன்றை வைத்திருப்பதை பார்த்தான் ரகு. அதில் ஒரு பக்கத்தில் சோப்பு விளம்பரத்தில் உள்ள பெண் மிகவும் அறிமுகமான பெண் போல தெரிந்தது. உடனடியாக ஒரு தினசரியை வாங்கி அந்த விளம்பரத்தை பார்த்தான். அதில் இருந்த பெண் முகம் சீதா மன்னி வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி முகம் போல இருப்பது தெரிந்தது. அந்த விளம்பர ஓவியம் செய்தவர் வெங்கட் என எழுதப்பட்டிருந்தது. அந்த பத்திரிகையை கையில் எடுத்துக்கொண்டு நேராக சீதாவை காண சென்றான். ரகு வீட்டுக்கு செல்லும் வழியில் இந்த பத்திரிகையை சீதாவிடம் காட்டினால் என்ன ஆகும்? கோபப்படுவாளா? அல்லது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வாளா? காட்டாமல் விட்டால் என்ன? அப்படி காட்டாவிட்டால் பின்னால் யாரேனும் அந்த விளம்பரத்தை காட்டினால்? சச்ச, என்ன ஒரு சாதாரணமான விளம்பர டிசைனை பார்த்து யாரும் கோபப்பட மாட்டார்கள். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ற பலவாறு குழப்பத்துடனே சிந்தனையை கிளறிவிட்டு கொண்டு சென்றான். சீதா வீட்டில் ஜன்னல் கதவு திறந்திருந்தது. வீட்டிற்குள் நடப்பது நன்றாக வெளியில் தெரிந்தது. அங்கு வந்த ரகு ஜன்னல் வழியாக கவனித்தான். சீதா வீட்டின் முன் வாசல் சாவியை சுனிதாவிடம் கொடுத்து, சுனிதா பாய், நீதான் என் ஆத்துக்காரரை கவனிச்சுக்கணும். காலையில வந்ததும் காலிங் பெல்லை அடிக்க வேண்டாம், அவர் தூங்கின்னு இருப்பார். நீ பால் சுட வச்சு முதல்ல டிகிரி காஃபி கொடுத்துடு, வெந்நீர் வச்சு கொடு, லுங்கி அண்டர்வேர் எல்லாத்தையும் துவைச்சு கொடுத்துடு, ஆபீஸ்க்கு வேண்டியதை எடுத்து கொடுத்துடு, வேற என்ன இருக்கு என்று யோசித்தவாறு பேசினாள். படம் வரையும் போது டீ போட்டு கொடுத்துடுறேன் என்றாள் சுனிதா. ஆமா ஆமா, படம் வரையும் போது அடிக்கடி டீ கேட்பாரு. டீ போட்டு கொடு, தண்ணீர் கேட்டா தண்ணீர் கொடு, வந்து இன்னும் என்னென்ன வேணும்னாலும் அதை கொடுத்துடு. மொத்தத்துல நான் இங்கே இல்லைங்கிற நினைப்பே வரக்கூடாது சுனிதா. நீ என் உடன்பிறவா சகோதரி. இந்த வீட்டின் அத்தனை பொறுப்புகளையும் உன்னண்டை ஒப்படைக்கிறேன். பிசகு எதுவும் செய்ய மாட்டியே என்றாள். ஒவ்வொன்றாக பேசிய அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆம் போட்டு தலை அசைத்த சுனிதா பிசகு என்ற வார்த்தையை கேட்டதும் சற்று அதிர்ந்து சீதாவை பார்த்தாள். வந்து, சுனிதா, நீ எதுவும் தப்பு செய்ய மாட்ட, நேக்கு நன்னா தெரியும். நீ போய் என் பெட்டியை எடுத்து சுத்தம் பண்ணு என்றாள் சீதா. சீதா கொடுத்த வீட்டு சாவியை தன் முந்தானையில் முடிச்சு போட்டுவிட்டு அறைக்குள் சென்றாள் சுனிதா. ரகு காலிங் பெல்லை அடிக்க சீதா கதவை திறந்தாள். வாங்க ரகு என்றாள். மன்னி, நீங்க கேட்ட மாதிரியே ஜன்னல் அண்டை சீட்டு கிடைச்சிடுச்சு. ராத்திரி படுத்து தூங்க வசதி செய்துட்டாங்க. இந்தாங்க டிக்கெட்டும் ரிசர்வேஷன் டிக்கெட்டும் என்று கூறி சீதாவின் கையில் தந்தான் ரகு. ரகு, காஃபி சாப்பிட்றீங்களா என்றாள் சீதா. இல்ல மன்னி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே புதன்கிழமை சந்திக்கிறேன் என்றான் ரகு. ரகு, கொஞ்சம் இருங்க. நான் மைசூர் பாகு செய்திருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி என்று சோஃபாவில் அமர்ந்தான். கையில் உள்ள ஆங்கில பத்திரிகையை டேபிளில் போட்டான். அடுக்கலைக்கு சென்ற சீதா ஒரு தட்டில் 2 மைசூர் பாக்கை வைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். அதை சாப்பிட்டு கொண்டே, மன்னி, அண்ணன் எப்போ வரேன்னு சொன்னார் என்று கேட்டான் ரகு. இன்னைக்கு அவருக்கு ஒரு சின்ன பார்ட்டியாம். நல்ல சோப் டிசைன் செய்தார்னு அவருடன் வேலை செய்கிறவங்க பார்ட்டி தராளாம். எப்படியும் 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொன்னார் என்றாள். சரி மன்னி, நான் புறப்படுறேன் என்று கூறி புறப்பட்டான் ரகு. அப்பொழுது, அம்மா, பொட்டியை சுத்தம் செய்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அறையில் இருந்து வெளியே வந்தாள் சுனிதா. சுனிதாவின் குரலை கேட்டு திரும்பி பார்த்தான் ரகு. ரகுவை பார்த்ததும் நமஸ்தே ஜி என்றாள் சுனிதா. சுனிதா ஜி, கெசகாய் என்றான் ரகு. டீக் ஆஹே என்றாள் சுனிதா புன்னகையுடன். சீதா திகைத்து நின்றாள். ரகு புறப்பட்டு போனான். ரகு போனவுடன் மராட்டி பாஷையில், ரகு உன்னிடம் என்ன கேட்டார், நீ என்ன பதில் சொன்ன சுனிதா என்று கேட்டாள் சீதா. ஒண்ணுமில்லம்மா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார்.
நான் இருக்கேன்னு பதில் சொன்னேன் என்றாள் சுனிதா. மாடிப்படியில் இறங்கி கீழே செல்லும்போது சுனிதாவின் புன்னகையை ஒரு வினாடி யோசித்தான். இதே போஸ்தான் அந்த விளம்பரத்திலும் சுனிதா கொடுத்திருந்தாள். அப்பொழுது அந்த ஆங்கில பத்திரிகையை மேஜையில் வைத்துவிட்டு வந்து விட்டோமே, போய் திரும்பவும் எடுத்து வந்துவிட்டால் என்ன என்று யோசித்தான். இனிமேல் சென்றால் மன்னிக்கு சந்தேகம் வந்துவிடும். ஒன்றுமில்லாத விஷயம் பெரியதாய் ஆகிவிடக்கூடும். ஆகவே பேசாமல் போய் விடுவதுதான் நல்லது என்று எண்ணி மடமடவென்று அங்கிருந்து சென்றான் ரகு. கல்யாணத்திற்கு மணப்பெண்ணுக்கு பரிசாக கொடுக்க ஒரு அழகிய வெள்ளி விளக்கு வாங்கி வைத்திருக்கிறேன். அதை ஒரு பேப்பரில் கட்டி பேக் செய்து பெட்டியில் வைக்க வேண்டும் என்று சுனிதாவிடம் கூறினாள் சீதா. சுனிதா அந்த விளக்கை கையில் எடுத்து பார்த்து, அம்மா விளக்கு நல்லா இருக்கு. சுனிதா அந்த விளக்கை கையில் எடுத்து பார்த்து, அம்மா விளக்கு நல்லா இருக்கு என்றாள். சரி சரி சீக்கிரம் பேக் செய், நிறைய வேலை இருக்கு என்றாள் சீதா. அருகில் டேபிளில் உள்ள ஆங்கில தினசரியில் மடமடவென்று விளக்கை பேக் செய்து ஒரு நூலில் கட்டி பெட்டியில் வைத்தாள். 2 பட்டு புடவையை பெட்டிக்குள் வைத்தாள் சீதா. பிறகு 5 நூல் புடவைகள், 4 உள் பாவாடை உள்பட துணிகளை எல்லாம் வைத்தாள். அம்மா 4 வாரம் வெளியூர் போறீங்க, இவ்வளவு மட்டும் போதுமா என்றாள் சுனிதா. வந்து அதெல்லாம் பொட்டியும் சட்டியும் தூக்கிண்டு நடக்க முடியாது. கல்யாணத்துக்கு 2 பட்டு புடவை, பாக்கி நாட்கள்ல சாதா புடவையை மாத்தி மாத்தி கட்டிண்டா போதும். அம்மா கூஜா ஃப்ளாஸ்கில் காஃபி இதெல்லாம் வேண்டாமா? இப்போ கூஜாவை எடுத்துட்டு போனா எல்லாம் கேலி பண்ணுவா. எது வேணும்னாலும் வழியில வாங்கிக்கலாம். பம்பாயை விட்டுட்டு வெளியூருக்கே போகாத எனக்கு என்னமா தெரியும்? நான் ஒரு மண்டு என்று சொல்லிக்கொண்டு சிரித்தாள் சுனிதா. சீதாவும் சிரித்தாள். மும்பையில் லேசாக மழை பெய்ய துவங்கியது. சென்னைக்கு புறப்படும் ரயிலில் பெண்கள் ரயில் பெட்டியில் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தாள் சீதா. சீதாவுக்கு ஊருக்கு போக இஷ்டமில்லைதான். இருப்பினும் போக வேண்டியது அவசியம். ஆகவே வெங்கட்டை விட்டுவிட்டு ஊருக்கு போகிறோமே என்ற எண்ணம் வர அவள் கண்கள் கலங்கின. என்ன ரகு வரேன்னு சொன்னா வரலையே என்று சொல்லிக் கொண்டிருந்தான் வெங்கட். சீதா மஞ்சள் புடவை கட்டி இருந்தாள். அண்ணா ஞாபகம் இருக்கா, இந்த மஞ்சள் புடவை எப்ப வாங்கினது? சீதா நம்ம நிச்சயதார்த்தத்திற்கு அடுத்த புடவை. கரெக்ட். அதற்குள் ரயில் புறப்பட தயாரானது. இன்ஜின் கூவியது. சிகப்பு விளக்கு மஞ்சளாக மாறியது. மணியும் அடித்தது. ஸ்டேஷனில் பரபரப்பு அதிகமாகியது. ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடினார்கள். ஜன்னலுக்கு வெளியே நின்ற வெங்கட் ஏதேதோ பேசி சீதாவை சந்தோஷப்படுத்தினான். அதற்குள் ரகு வெங்கட் வெங்கட் என்று கூவிக்கொண்டே 2 காஃபி கோப்பையுடன் வந்தான். இருவரும் காஃபியை வாங்கி பருகினான். வந்து இந்த பாருங்கோ, நான் வீட்டில் இல்லைன்னு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செய்யாமல் இருந்துடாதீங்கோ. 1ஆம் தேதி பாலுக்கு பணம் கொடுத்துடுங்கோ. காய்கறிக்கு சுனிதா பாய்கிட்ட பணம் கொடுத்துட்டா அவள் வாங்கி வந்து சமைச்சு போடுவா. நம்ம பக்குவம் அவளுக்கு நன்னா தெரியும். மழையில் ரொம்ப நனையாதீங்கோ. அடிக்கடி லெட்டர் போடுங்கோ. 4 வாரம் 4 யுகம் மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, என் தாய் மாமன் சுப்புடுவின் ஒரே பொண்ணுக்கு கல்யாணம். நம்ம கல்யாணத்தை அவர்தான் முன்னிருந்து செஞ்சு வச்சாரு. வந்து இப்ப மாமியும் உயிரோட இல்ல. அவளுக்கு இந்த உதவி எல்லாம் செய்யலைன்னா நாம சொந்தக்காரங்களா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கோ என்று சீதா பேசி கொண்டிருக்கும் போது ரயில் வண்டி நகர ஆரம்பித்தது. போனவுடனே லெட்டர் போடு சீதா என்று பிளாட்பாரத்தில் வண்டியுடன் நடந்து கொண்டே சொன்னான் வெங்கட். சரி சரி உடம்ப பார்த்துக்கோங்கோ. அந்த சுனிதாவை படுக்கை அறைக்குள்ள பெருக்க விடாதீங்க. அவ கொஞ்சம் வெகுளி பொண்ணு என்று சொன்னாள். பிளாட்பாரத்தை விட்டு வண்டி வெளியில் சென்றது. இருவரும் கத்தி பேசினார்கள். ஆனால் இருவர் காதுகளிலும் ஒரே இரைச்சல் ஒலிதான் கேட்டது. ரயில் வண்டி வேகமாக ஓடி இருட்டில் ஒளிந்து கொண்டது. ரகு வெங்கட்டிற்காக ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அண்ணா மன்னியோட கண்கள் கலங்கி இருந்ததை கவனிச்சிங்களா என்றான் ரகு. ஆமா ரகு, நாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து பிரிஞ்சே இருந்ததில்லை. இந்த 4 வாரத்தை எப்படி ஓட்ட போறேன்னோ தெரியல என்றான் வெங்கட். பிறகு இருவரும் டாக்ஸி ஸ்டாண்டை நோக்கி போனார்கள். ரகு வழியில் இறங்கிவிட நேராக வீட்டுக்கு வந்தான் வெங்கட். மாடிப்படிகளில் மினுக் மினுக்கென விளக்குகள் எரிந்தன. அன்று படிக்கட்டில் அவனிடம் மோதி சுனிதா கீழே விழுந்த காட்சி அவன் கண்கள் முன்னே தோன்றி மறைந்தது. வீட்டின் அறைக்கதவை திறந்தான். லேசாக காற்று வீசி கர்த்தன் துணிகள் ஆடின. நானே ஆடி போயிருக்க, உங்களுக்கு என்ன ஆட்டம் தேவை என்று கூறி கர்த்தன்களை எல்லாம் சேர்த்து கட்டி போட்டான். சின்ன பால்கனி வழியாக பம்பாய் வீதிகளை பார்த்தான். கார்கள் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தன. லேசாக தூறல் விடாது காற்றில் இங்கும் அங்குமாக தூவி கொண்டிருந்தது.
அவன் மீது மழைத் துளிகள் படபடவென விழுந்தன. மழையில் ஷவர் பாத் எடுத்ததைப் போன்ற உணர்வு உடலெங்கும் துப்பென நனைந்து விட்டது. ஆனால் வெங்கட்டுக்கு நனைந்து போன உணர்வே இல்லை. திடீர் திடீர் என்ற மின்னல் வெட்டி இடி இடித்தது. அப்படியே படுக்கையில் படுத்தான். சிறிது நேரத்தில் லேசான தூக்கம் வந்தது. சீதா ரயிலில் உச்சரித்த கடைசி வார்த்தைகள் அவன் காதுகளில் எதிரொலித்தது. உடம்ப பார்த்துக்கோங்கோ, அந்த சுனிதாவை படுக்கை அறைக்குள்ள பெருக்க விடாதீங்கோ, அவ கொஞ்சம் வெகுளி பொண்ணு. காதுகளை தலையணையில் மூடிக்கொண்டான். காலிங் பெல் சத்தம் கேட்டது. ஆனால் வெங்கட்டால் கண் விழித்து எழ முடியவில்லை. அப்படியே முனங்கிக் கொண்டே படுத்திருந்தான். அப்பொழுது விடிந்து 6 மணியாகிவிட்டது. கதவு திறக்காததால் சுனிதா சீதா கொடுத்த வீட்டு சாவியால் வாசல் கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஜன்னல் வழியாக மழை துளியால் வீடெங்கும் ஈரமாயிருந்தது. சமையல் கட்டிற்குள் சென்று கையில் கொண்டு வந்த பாலை காய்ச்சி காஃபி போட்டு வெங்கட் விழித்து விட்டாரா என்று பார்க்க படுக்கை அறைக்குள் சென்றாள் சுனிதா. முனங்கிக் கொண்டே படுத்திருந்த வெங்கட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் சுனிதா. அவன் உடைகள் இன்னும் ஈரமாகத்தான் இருந்தது. வழக்கமாக லுங்கி அணிந்திருப்பவன் பேண்ட் சட்டையை கழட்டாது அப்படியே படுத்துறங்கியதைக் கண்டாள். ஐயா, காஃபி கொண்டு வரட்டுமா? கண் விழிக்காமலே முனகினான் வெங்கட். வேகமாக காற்றுடன் மழை பெய்ய துவங்கியது. வீட்டில் வேறு அம்மா இல்லை. ஐயாவுக்கு உடம்புக்கு முடியல, என்ன செய்வது என்று எண்ணி தவித்தாள் சுனிதா. ஆபத்துக்கு தோஷம் இல்லை என்று வெங்கட் நெற்றியில் தன் கையை வைத்து சூடு எப்படி உள்ளது என்று பார்த்தாள். நெருப்பாய் இருந்ததை உணர்ந்தாள் சுனிதா. அவளுக்கு உடம்பு நடுங்கியது. குளிரினால் காலையில் இருந்து காஃபி எதுவும் சாப்பிடவில்லை. உடனே தனக்கு ஒரு காஃபி போட்டு குடித்துவிட்டு அடுத்த பிளாட்டில் உள்ள டாக்டரை போய் பார்க்க சென்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.